Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன். பாமகவினரையும் மக்களையும் அன்புமணி திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் குத்தியவர் அன்புமணிதான். பொதுக்குழு மேடையில் மைக்கை தூக்கி மேசையில் வீசியது சரியா? ராமதாஸ் ஆவேசம். வீட்டில் தனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கத்தான் முகுந்தனை நியமித்தேன். தான் செய்த தவறுகளை மறைத்து அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அன்புமணியும் சௌமியாவும் காலை பிடித்து கதறினர். வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டதாகவும் ராமதாஸ் விளக்கம். தன் தாயின் மீதே பாட்டிலை தூக்கி எறிந்தவர் அன்புமணி. செய்தியாளர் சந்திப்பில் மனமுடைந்து பேசிய ராமதாஸ். பாமக பொறுப்பிலிருந்து முகுந்தன் விலகுவதாக கடிதம். ராமதாஸ் குலதெய்வம் என்றும் அன்புமணி எதிர்காலம் என்றும் கடிதத்தில் உருக்கம். ராமதாஸின் சரமாரி குற்றச்சாட்டுக்கு மத்தியில் நாளை கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி. பாமகவில் உச்சகட்ட குழப்பம் நீடிக்கும் நிலையில் முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. அன்புமணியை முதலமைச்சராக்க பாடுபடுங்கள் என பேசிய ராமதாஸ் இன்று சரமாரியாக விமர்சிப்பது ஏன்? சமூக வலைதளங்களில் கேள்விகளை முன்வைக்கும் பாமக நிர்வாகிகள். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. ஜூன் மாதத்திற்குள் பூத் கமிட்டி அமைக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திவிட்டதாக தகவல். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட்டு கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. கொடுத்த வாக்கை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மொழி பிரச்சனையை திரையுலகில் கொண்டுவர வேண்டாம் என கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வேண்டுகோள். கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பேச்சு. வரலாற்று பேருண்மையை கூறியதற்காக உலகநாயகன் கமல்ஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுவதா? கமல்ஹாசனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுவரை பேசாதது ஏன் என்றும் சீமான் கேள்வி. தமிழ்நாட்டிலும் ஒரு கன்னட திரைப்படம் கூட வெளியிட முடியாது என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. கர்நாடகாவில் கமல்ஹாசன் திரைப்படத்தை வெளியிட அனுமதி மறுக்கப்படும் என வெளியான தகவலுக்கு கண்டனம். திருத்தம் கேட்பது வழக்கமானது என கீழடி ஆய்வறிக்கை குறித்து மத்திய அரசு விளக்கம். அகழாய்வு நடத்தியவரை திருத்தம் செய்ய முடியாது என்றபின் யாருக்காக திருத்தம் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி. எளிமை ஆளுமை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் வழங்கப்படும் சேவைகளை எளிமைப்படுத்த முயற்சி. மேயர் முத்துவின் சிலையை திறப்பது மகிழ்ச்சி. 11 ஆண்டுகளுக்கு பின் மு.க.ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து மு.க. அழகிரி வீடியோ வெளியீடு. திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி ஆகிய 3 தேர்வு நிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு.
மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோயில், அரியலூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்டவைகள் முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தி அரசாணை. ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகைக்கடன் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழந்ததால் தான் விசாரணை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டது. அமைச்சர் ரகுபதியின் குற்றச்சாட்டிற்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பதிலடி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்கள் மீது பொள்ளாச்சி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். சென்னை அமைந்தகரையில் எடை குறைப்பு சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். சான்றிதழ் இன்றி செயல்பட்ட போலி மருத்துவமனையை மூடவும் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் ஆசிரியர் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை. மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் சேவையை மீண்டும் துவக்க கோரிய விண்ணப்பத்தை 3 மாதங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும். தெற்கு ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு உயர் ரக கஞ்சா கடத்திய நபர் கைது. 1 கோடி மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. நாமக்கல் பள்ளிப்பாளையம் உயர்மட்ட பாலம் உறுதியாக உள்ளது. பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். பாலத்தை ஆய்வு செய்த பின் மாவட்ட ஆட்சியர் விளக்கம். சேலம் மாநகராட்சியில் டெண்டர் விடுவதில் முறைகேடு என புகார். மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கைகலப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர்கள் மயங்கியதால் பரபரப்பு. நீலகிரி, கோவை உட்பட 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரபல திரைப்பட நடிகர் ராஜேஷ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலகினரும் அஞ்சலி. கொச்சி அருகே கடலில் கண்டெய்னர்களுடன் சென்ற கப்பல் மூழ்கிய விபத்து. பேரிடராக அறிவித்தது கேரள அரசு. கொல்லத்தில் கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களை அகற்றும் பணியின் போது தீ விபத்து. உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. விழிஞம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் துகள்கள். நச்சுத்தன்மையற்றது என்ற போதும் அபாயம் என மாநில மாசு கட்டுப்பாட்டுத்துறை தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னவிளை கிராமத்தில் கரை ஒதுங்கிய ரசாயன கண்டெய்னர். காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு. கேரள மாநிலம் வயநாட்டில் சிறுவர்களை துரத்திய காட்டு யானை. நூலிடையில் சிறுவர்கள் உயிர் தப்பும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி.
குமிளி சோதனைச்சாவடி அருகே லாரி மீது ராட்சத மரம் விழுந்ததில் ஒருவர் காயம். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மலை சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை என பிரதமர் மோடி மீண்டும் கருத்து. நேர்மறையான ஒன்றை உலகுக்கு வழங்க பாகிஸ்தானிடம் எதுவும் இல்லை என்றும் பேச்சு. டிஎம்சி ஆட்சியால் மக்கள் விரக்தி என பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் போட்டிக்கு தயாரா என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால். இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, சியாரா லியோன் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இந்திய எம்பிக்கள் பேச்சுவார்த்தை. பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்து பேச்சு. NB அஞ்சாரியா, விஜய் பிஷ்ணோய், AS சத்ருகர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம். கொலீஜியம் பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. குஜராத் மற்றும் அஸ்ஸாமில் கொட்டிய கனமழையால் மக்கள் அவதி. சாலைகளில் தேங்கிய மழைநீரில் தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி 3 ஆண்டுகள் ஆகியும் போர் விமானங்கள் வரவில்லை. இந்திய விமானப்படை தலைவர் அமர்பிரீத் சிங் வருத்தம். நாற்பது ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இந்திய ராணுவம். 8848 மீட்டர் உயரத்தை அடைந்து அசத்தல். ரஷ்யாவில் நடைபெற்று வரும் மாஸ்கோ பாதுகாப்பு கூட்டம். சர்வதேச நிகழ்வில் முதன்முறையாக ஆப்கானிஸ்தான் சார்பில் தாலிபான் பிரதிநிதிகள் குழு பங்கேற்பு. தென்கொரியாவின் போஹாங்கில் கடற்படை விமானம் கீழே விழுந்து விபத்து. விமானம் வெடித்து சிதறியதில் வானுயர எழுந்த கரும்புகை. தெற்கு சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவு. பனிப்பாறைகள் சரிந்து விடும் காட்சிகள் வைரல். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.